செம்மையா வெயில் அடிக்குதுப்பா. பசியே எடுக்க மாட்டேங்குது. ஆனா சாப்பிடணும், ஹெல்த்தியாவும் இருக்கணும். என்ன சமைக்கலாம்? ஐ அம்மாவே கால் பண்றாங்க. அம்மாயிட்ட கேட்டுருவோம். மா தம்பி சாப்பிட்டியாப்பா? எங்கம்மா? அதாம்மா என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பேசாம உனக்கு ரொம்ப பிடிச்ச கொங்கு நாட்டாடையே சமைச்சிட. அட ஆமா இல்ல. சரி ஆனா நீ தான் சொல்லி தரணும். ஓகேவா? நான் சொல்ல சொல்ல நீ சம ஈஸியா முடிச்சிடலாம். சரி நீங்க பேச்சுலர் ஸ்டைல்ல கொங்குனா டாடே செய்ய போறோம். நீ எனக்கு சொல்லி தர அவ்வளவுதான். அப்படி சொல்லிட்டேன். லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு வச்சிரேன். ஓகேவா? நீ சொன்னா நம்ப மாட்டேமா. நீ வீட்ல யூஸ் பண்ணல ராமஜெய இட்லி ரைஸ். அதே தான் நானும் வாங்கியிருக்கேன். இப்போ 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோ. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இது மூணுத்தையும் கலந்து 1 கப் எடுத்துக்கோ. இது எல்லாத்தையும் ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வை. A few moments later. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அரிசி பருப்பையும் சேர்த்து போட்டு அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் ஒரு 6 வரமிளகா, ஒரு கட்டி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஆல்ரெடி அரைச்சல அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோ. பேன் எடுத்துக்கோ. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு 3 வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி அதை போட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல மாவு அதோட சேர்த்து எதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிரு. அப்புறம் வழக்கு போல தோசை சுடுற மாதிரி தான். கொங்கு நாட்டு அடையை சுட்டு சாப்பிட்டு வீட்டுல பத்திரமா இருப்பா. அடடா கொங்கு அடை ரெடி ஆயிடுச்சுப்பா. இப்ப நான் சாப்பிட்டு பார்த்துருவோமா? செம்ம இல்லையா? நீங்களும் இந்த மாதிரி சுவையான கொங்கு அடை செய்யணும்னா உடனே செஞ்சு வீட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ராமஜெயம் இட்லி ரைஸோட அப்புறம் ராமஜெயம் உளுந்து வடை. நன்றி, வணக்கம்.